நாட்டில் காஷ்மீர் எல்லைப் பகுதியில் பணியாற்றும் ராணுவ வீரர்களுக்காக குன்னூர் ராணுவ பகுதியில் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. பக்தர்கள் சாட்டை அடித்து அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தும் வினோத திருவிழா நடைபெற்றது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் ராணுவ பகுதியில் சின்னவண்டி சோலை தேவி கருமாரியம்மன் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் 121வது ஆண்டு தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வந்தது. இதில் கரக உற்சவம், உச்சிக்கால பூஜை, கஞ்சி வார்த்தல் உட்பட பல்வேறு நிகழ்ச்சிகள் கோலாகலமாக நடைபெற்றன. இதில் முக்கிய நிகழ்ச்சியாக காஷ்மீர் பஹல்காமில் உயிரிழந்தவர்களுக்கு பிரார்த்தனைகள் நடைபெற்றது. நமது தாய் திருநாட்டை காப்பாற்ற எல்லையில் பாடுபடும் ராணுவ வீரர்களுக்காக சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். மேலும் பக்தர்களை சாட்டையால் அடித்து நேர்த்திக்கடன் செலுத்தும் வினோத நிகழ்ச்சி நடைபெற்றது. இன்று பெண்கள் மற்றும் ஆண்களுக்கான உரியடி போட்டி நடைபெற்றது. இதில் ஜாதி மத பேதமின்றி அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். திருமண்ணையும் நமது தாய் நாட்டுக்காக பாடுபடும் ராணுவ வீரர்கள், அவர்கள் குடும்பத்தார், முப்படை தளபதிகளும், நமது தாய் திருநாட்டுக்காக பாடுபடும் அனைவரும் நலமுடன் நலமாய் வாழ்ந்து நமது தாய் திருநாட்டை எல்லையில் பாதுகாத்து வரும் நமது ராணுவ வீரர்கள் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாருக்கும் நமது தாய் திருநாட்டிற்காக பாடுபடும் அனைத்து அரசியல் பிரமுகர்களுக்கும் பாரத் மாதாவுக்கு பாரத் மாதாவுக்கு பாரத் மாதாவுக்கு குழந்தைகள் அனைவரும் நீண்ட ஆயுளோடும் நிறைந்த ஐஸ்வர்யத்தோடும் சகல சௌபாக்கியத்தோடும் நோய் நொடி இல்லாத குறையில்லாத வாழ்வோடு அனைவரும் 16 செல்வங்களும் பெற்று மனித நேயத்தில் சுபிட்சமாய் வாழ எல்லாம் வல்ல அன்னை அருள்மிகு ஸ்ரீதேவி கருமாரியம்மன் அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும். ஓம் சக்தியே, அழிவில்லாத இயற்கை கொடுத்து அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும். ஓம் சக்தியே.